துரை மாநகரில் ஆங்காங்கே நடைபெற்று மேம்பால பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாக மதுரை மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயில் அமைந்திருக்கும் காரணத்திற்காகவே மதுரை மாநகர் தமிழ்நாட்டின் பாரம்பரிய தலைநகரமாக கருதப்படுகிறது. மதுரை மாநகரத்தின் இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்க மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றியிருக்கும் சாலைகள் விரிவுபடுத்தப்படாமல் அப்படியே இருந்து வருகின்றன. இதனால் மதுரை மாநகரில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் உண்டாகிக் கொண்டே இருக்கும் வேளையில் தற்பொழுது ஆங்காங்கே நடைபெற்று வரும் மேம்பால பணிகள் போக்குவரத்து நெரிசலை மேலும் அதிகப்படுத்துவதாக மதுரை மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோரிப்பாளையம், ஆல்பர்ட் விக்டர் பாலம், மேலமடை அப்பலோ சிக்னல் பாலம் என முக்கிய பகுதிகளில் நடைபெறும் பால பணிகள் விரைந்து முடிக்கப்படாமல் இருப்பதாகவும், கட்டுமான பொருட்கள் ஆங்காங்கே கொட்டப்படுவதாலும் சிரமத்திற்குள்ளாகுவதாகவும் வாகன ஓட்டிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இதனால் மேம்பால பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்பதே மதுரை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அதாவது ஒரு விஐபி வர்றாங்கன்னு சொன்னால் மட்டும் அந்த ஏரியாவை உடனே நைட்டாக கொஞ்சோண்டு தாரள்ளி போட்டு ஐயோ விஐபி வர்றாங்களே என் வேலை கெட்டுப்போமேன்னு சொல்லி ஒரு சில அரசு அலுவலர்கள் வந்து வேகமாக வேலையை பார்த்துடுறாங்க. மக்கள் எக்கேடு கெட்டு போனான்னு நினைக்கிறாங்க. மக்களை வச்சு தான் விஐபின்றது தெரிய மாட்டேங்குது. மக்கள் வரிப்பணத்தில் அரசு அலுவலர் எல்லாருமே சம்பளம் வாங்குகிறாங்க. அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ வரும்போது மட்டும் அந்த பள்ளமேடுகளை சரி பண்ணக்கூடியவங்க பொதுமக்கள் நல்லா இருந்தால் தானே ஓட்டு போடுவாங்க. பொதுமக்கள் ஓட்டு போட்டால் தானே அரசியல்வாதிகள் வருவாங்க. அரசியல்வாதிகள் பதவியில் இருந்தால் தானே அரசு அதிகாரிகளை அமைப்பாங்க. மக்கள் வரிப்பணத்தில் தானே வேலை செய்ய போகிறீங்க. முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் அரசு அலுவலர்களும் வர்ற பாதையில் மட்டும் பிடிச்சி போடுறதும், குப்பையை சுத்தம் பண்ணுறதும், மேடு பள்ளத்தை வந்து சரி பண்ணுறதும் மனசுக்கு எனக்கு சரியாக படலை. எல்லா உயிரும் உயிர் தான். யாராக இருந்தாலும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட மக்கள் வரிப்பணத்தில் செலவு பண்ணக்கூடியவங்க அனைத்து ஏரியாவையும் சுத்தம் செஞ்சு வச்சாங்கன்னா எல்லாருமே நலமுடன் வாழலாம். இருக்கும்போது நம்ம என்னத்தையும் செய்து பண்ண போகிறதில்ல, சந்தோஷமாக இருப்போம். செத்ததுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கணும். அரசு அலுவலர் வந்து வானத்திலேருந்து குதிக்கலை, அரசியல் கட்சி தலைவர் வானத்திலேருந்து குதிக்கலை. பொதுமக்கள் ஓட்டு போட்டால்தான் அவங்க வந்து அரசியல் தலைவர்களும் வர முடியும். நான் யாரையும் குறை சொல்லணுன்ற எண்ணத்துலையும் சொல்ல வரல. எல்லாருமே நலமுடன் வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். எல்லா இடத்தையுமே சீரமைச்சு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு அரசு அலுவலரும் அரசியல் கட்சி தலைவர்களும் கோடியாக பணம் வச்சுருக்காங்க. ஆனால் நிதின்ற பேரில் நிதி இல்லைன்னு சொன்னால் நிதி எங்கிட்டு வரும்? இருக்கிற கஷ்டப்படுற மக்கள்கிட்ட மட்டும் கொலா வரி கட்டு, வீட்டு வரி கட்டு, அது கட்டலைன்னா ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவோ வரி பாக்கிகள் இருக்குது. அது எப்படி வசூல் பண்ண போகிறீங்க? ஏன் அங்கே போய் மட்டும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, வழக்கு போடுவாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? எங்கள் மதுரையில் வந்து பெரும்பான்மையான பால வேலை நடைபெறதுனால இப்போ சித்திரை திருவிழா வேறு வருது. பாலம் மேலே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப துரிதப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுமக்கள் ரொம்ப அந்த சாலையோர பயணிகள் கடந்து செல்லும் போது பார்த்திங்கன்னா நிறையா அது டிராஃபிக் ஆகுது, இடைநெருக்கடி ஆகுது. ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து செல்ல முடியல. ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை பக்கத்துலேயே அந்த வேலை நடைபெறதுனால பொதுமக்கள் ரொம்ப சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க. அதனால் இதை அரசு கொஞ்சம் கவனத்தில் இது பண்ணி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பாலம் வேலை இதெல்லாம் இது கொஞ்சம் துரிதப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இது பண்ணலாம். சித்திரை திருவிழா வேறு ஒரு வாரத்தில் அதை தொடங்க இருக்கிறதுனால மக்கள் கூட்டமாக கிராமங்களில் மதுரை மாவட்டம் சுற்றுலாவில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேருந்து நிறையா பேர் வருவாங்க. அனைத்து மக்களுங்க ஒன்று கூடுறதுனால இந்த பாலம் வேலையினால் கொஞ்சம் உயிரிழப்பு இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த போக்குவரத்து நெரிசலை குறைவதற்கு இது கவனம் கூர்ந்து இங்கே உள்ள அரசு அதிகாரிகளும் மற்ற துறை சார்ந்த வல்லுநர்கள் எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் தாழ்மையுடன் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். மதுரை மாவட்டம் மக்கள் நெருக்கடி அதிகமாக உள்ள மாவட்டம். குறிப்பாக மதுரையின் மையப்பகுதியான கோரிப்பாளையம் மற்றும் மேலமடை பகுதிகள் அதிகமான தொழிலாளிகள் போகின்ற பகுதி. இந்த பகுதிகள் வாகன நெரிசல் அதிகமாக இருப்பதால் இங்கே நடைபெறுகின்ற 2 பாலங்களையும் தமிழக அரசு மிக விரைவில் முடித்தால் வருகின்ற சித்திரை திருவிழாவை கொண்டாடுவதில் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நடக்கக்கூடிய பெரும் திருவிழாக்களில் சித்திரை திருவிழா உண்டு. தற்பொழுது பார்த்திங்கன்னா மதுரை எங்கே அந்த பாலம் கட்டுற வேலை நடக்கிறனால பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இங்கிட்டு பாண்டியவேல் போகிற ரோடாக இருந்தாலும் சரி, எங்கிட்ட தல்லாகுளத்தில் இருந்தாலும் சரி, பாலம் கட்டுற பணிங்கிறது மிகவும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது.
அண்டை கிராமத்திலேருந்து பொதுமக்களும் வர்றதுனால விரைவாக அரசாங்கம் அந்த வேலைகளை விரைவாக முடித்தா சிறப்பாக இருக்கிறது எங்களுடைய கருத்து சார். ஜிஹெச் பக்கத்தில் பாலத்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சித்திரை திருவிழா வேறு நெருங்கிக்கிட்டு இருக்கு. போக்குவரத்து அதிக நெரிசல் இதாகுது. காவலர்கள் சரியான பற்றாக்குறையில் இருக்காங்க. அவங்களும் எவ்வளவுதான் மக்களுக்காக மாற்றுப்பாதைகளை அமைச்சு கொடுத்தாலுமே போக்குவரத்து டிராஃபிக் ஆகுது. 108 வாகனமும் வேகமாக வர முடியல அரசு மருத்துவமனைக்கு. மாற்று ஏற்பாடுகள் வாகனங்கள் போயிட்டு வர்றதுக்கு மாற்று ஏற்பாடுகள் சரி செய்து கொடுத்து பாலத்துக்கு தரமான வேலைகளுக்கு தரமான பொருட்களை கொண்டு பாலம் வேலைகள் வேகமாக முடித்து கொடுத்தாங்கன்னா ஆற்றுல அழகர் இறங்க போகிறாரு. சித்திரை திருவிழா வருது. இதனால் பல இடையூறுகள் வரும். நல்லா இருக்கும்போதே கூட்டம் அதிகமாக நிறையா மக்கள் பாதிப்புக்கு உண்டானாங்க. இப்போ வர்ற சித்திரை திருவிழாவுக்கு என்ன நிலவரம் ஆப்போகுதுன்னு தெரில. அதனால் காவல்துறைகளையும் கோளாறு சொல்ல முடியாது. பற்றாக்குறை இருக்கிறதுனால இடையூறு இல்லாமல் மாற்று போக்குவரத்து வழிகள் அமைச்சு ஒரே வழியில் சேர் ஆட்டோ, 108 ஆம்புலன்ஸு, பஸ்ஸு, விஐபி வண்டி இவங்கெல்லாம் வரும்போது பல மக்கள் இடையூறு இருக்கிற காரணத்தினால அதை கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா மதுரை மாவட்ட மக்கள் நல்ல முறையில் வாழ்வாங்க. பக்கத்தில் ஜிஹெச் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் யாருக்கும் பாதிக்காத அளவுக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி முதலமைச்சருக்கு கவனத்துக்கு போகிற மாதிரி வேண்டுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.